வணக்கம். மௌனம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான விஷயம். இதை நான் மௌன விரதத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசலை. மௌன விரதம்ங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். அதை செய்ய முடிஞ்சு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், அற்புதமாக இருக்கும். நிறைய மன நிம்மதி கிடைக்கும், நிறைய மனசுக்குள்ள தெளிவு பிறக்கும், நிறைய அந்த உள்ளுக்குள் சென்று பார்ப்பது அப்படிங்கிறது இன்ட்ராஸ்பெக்ஷன் அதிகமாக கண்டிப்பாக நடக்கும். அதை நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். நான் இன்றைக்கி பேச வந்த மௌனம் என்னென்னா, அன்றாட வாழ்க்கையில் எப்போ நாம் மௌனமாக இருக்கணும், எப்போ நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. இதில் ஒரு பெரிய குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாத்துக்குமே மௌனமாக இருந்துருவாங்க, பேசவே மாட்டாங்க. இப்போ சில சமயம் பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் மௌனமாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தோன்னா, இப்போ ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பத்திலே இருக்கலாம், அல்லது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், கலீக்ஸாக இருக்கலாம். அவங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஒரு ஆதங்கத்தோடு சொல்கிறாங்க அல்லது ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை ஒத்துக்க முடியல. அதாவது உங்களோட ஐடியாஸ் ரெண்டும் சேர்ந்து ஒத்து போல. அந்த சமயம் நீங்கள் தாராளமாக உங்கள் ஐடியாவை நீங்கள் சொல்லலாம், உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். அதுதான் ஃபேமிலியாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் அப்படி தான் பேசணும். ஆனால் சில நேரங்களில் நமது கருத்தை சொல்லும்போது அந்த மனிதருக்கு ஹர்ட் ஆகும். அதாவது அவருக்கு மனம் வலிக்கும். ஏன்னா அவர் ஒரு பேஷனட்டாக ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கும்போது, அது ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு சொல்லும்போது, நம்ம இல்லை நீ சொல்கிறது தப்புன்னு சொல்லும்போது சில சமயம் அங்கே ஒரு மன வருத்தம்ங்கிறது அதிகமாகும்னு தோணுச்சுன்னா நம்ம மௌனமாக இருந்து விடுவது நல்லது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சில சமயம் யாரை பற்றியாவது ஏதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தவறான விஷயமா இருக்கலாம், தவறான செய்தியாக இருக்கலாம், அவங்க செஞ்ச ஒரு தவறை பற்றியோ ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி சர்க்கிளில் எங்கேயோ நீங்கள் பேசும்போது அவங்கள பற்றி ஒரு பேச்சு வருது. அப்போ உடனடியாக நமக்கு என்ன தோணும், நமக்கு காதில் விழுந்ததெல்லாம் சொல்லிடணும். அந்த காதில் விழுந்தது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது யாரோ நமக்கு சொன்னதை நம்பி நம்ம அதை இன்னொருத்தருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம் இருக்கணும், அல்லது கொஞ்சம் கண்ட்ரோலுங்கிறது இருந்ததுன்னா நம்மை நாமே கட்டுப்படுத்தி கொண்டோமானால் கொஞ்சம் ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இது உண்மைதானா, நமக்கு தெரியாதே, நமக்கு தெரியலேங்கும்போது நம்ம ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கும்போது மௌனம் காப்பது சிறப்பு. அவங்கள பற்றி நல்ல விஷயமா இருந்ததுன்னா, பெருமிதப்படும்படியான விஷயமா இருந்தால் அப்போ மௌனம் தேவையில்லை, தாராளமாக சொல்கிறேன். நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இவ்வளோ மார்க் வாங்கினாங்களாம், இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களாம், இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க, தாராளமாக பேசலாம், தப்பில்லை. ஆனால் நெகட்டிவான விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாம் யோசிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ அந்த மாதிரி இன்னொருத்தர் மனதை புண்படுத்தாமல் மௌனம் காக்கலாம், அல்லது தவறான விஷயத்தை சொல்லாமல் மௌனம் காக்கலாம். இந்த மாதிரி நேரங்களில் மௌனமாக இருப்பதே சிறப்பு. நம்ம எதையாவது சொல்லி அதன் பிறகு பிரச்சனை வரதை விட கொஞ்சம் மௌனமாக இருக்கலாம். அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா சில சமயம் இப்போ ஒரு கணவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அந்த சமயத்தில் மனைவியும் கோவமாக பேசும்போது அந்த பிரச்சனை பெருசாகும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, இது எந்த உறவாக இருந்தாலும் சரி. இப்போது அந்த நேரத்தில் அவர் ஏதோ ரொம்ப ஒரு ஆதங்கம், ரொம்ப ஒரு கோவத்தில் பேசுகிறாருன்னா கொஞ்ச நேரம் நம்ம மௌனமாக இருந்துட்டோன்னா மேபி அவருடைய கோபம் தனியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தால். ஏன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனும் வேறு வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் இது அப்புறமா நம்ம அவர்கிட்ட பேசலான்னு தோணுச்சுன்னா பேசாமல் இருக்கலாம். சில சமயம் மனைவி ரொம்ப கோவப்படலாம், தேவையில்லாமல் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க, எல்லாம் சத்தம் போடுறாங்க, வீட்டிலே எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. இந்த மாதிரியும் சில வீடுகளில் இருக்குது. அப்போ அந்த கணவரும் என்ன யோசிக்கலாம், இப்போ நம்மளும் போய் நின்று பெருசாக சத்தம் போட்டு சண்டை போட்டு பிள்ளைங்கள்லாம் பயப்படுறத விட இப்போ நம்ம விட்டுருவோம், சரி என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், அவங்க கொஞ்சம் நிதானமான பிறகு நம்ம பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் மௌனமாக இருப்பதே சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவதால் பிரச்சனை வரும்னா நம்ம மௌனம் காப்பதே நல்லது. இப்போது என்ன மாதிரி சூழ்நிலையில் மௌனமாக இருக்கக்கூடாது அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. மௌனம்ங்கிறது சைலன்ஸ் இஸ் அ வெரி பிக் வெப்பன்பாங்க ஆங்கிலத்தில். அது ஒரு பெரிய ஆயுதம்னே சொல்லுவாங்க. அந்த சைலண்ட்டாக இருக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஆயுதம். இப்போ ஒரு வீட்டில் சில சமயம் பார்த்திங்கன்னா, பொதுவாக வீடுகள்லேயும் சரி அலுவலகத்துலேயும் இந்த பிரச்சனை இருக்கலாம், வீடுகளில் அதிகமாக இருக்கும். வீடுகளில் இப்போ ஒருத்தருக்கு ஒரு தாய் மகள்னே வச்சுக்கோங்க, இது என்னோடய கவுன்சிலிங்கில் நான் பார்த்தது. தாய் மகளுக்குள்ளே ஒரு பிரச்சனை, மகள் டீனேஜர், இவங்க சொல்கிறத கேட்குறதில்ல, ரொம்ப கோவப்படுறாங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா ரூமில் போய் டமார்னு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க, இவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இது இன்றைக்கி நிறைய வீடுகளில் இருக்கிற பிரச்சனை தான். அந்த தாய் இதை பற்றி சொல்லி என்ன பண்ணுறான்னு தெரியல, ஃபோனில் யாரோட பேசுகிறான்னு தெரியல, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க.
அதனால் அந்த கவுன்சிலிங்கில் அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட நான் தனியாக பேசினேன். ஏம்மா இப்படிலாம் பண்ணுறேன்னு கேட்கும்போது அந்த பெண் என்ன சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தாலே ஒரு தீராத கோபம் வருது, அவ்வளோ கோபம் வருதுங்கிறாங்க. ஏன் அந்த கோபம்னா, இல்லை எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன தப்பு நான் பண்ணால், இப்போ ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலை, இல்லை நான் ஃபுல்லாக ஸ்கூலுக்கு கொண்டு போன சாப்பாடை சரியாக சாப்பிட்டு வரல, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு ஏதாவது ஒன்று பண்ணிட்டேன்னா 2 நாள் என்னோட பேச மாட்டாங்க. நான் கெஞ்சுவேன், போய் 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 மம்மி மம்மி மம்மின்னு பின்னாடியே போவேன், கெஞ்சுவேன், பேசவே மாட்டாங்க. அப்புறம் 2 நாள் 3 நாள் ஆனப்புறம் தான் பேசுவாங்க. இது பல காலமாக எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நடந்துகிட்ருக்கு. நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து எனக்கு இப்போ யோசிச்சா கூட ஞாபகம் இருக்குங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு 15 வயசு ஆகுது. எனக்கு அந்த சமயத்துலேருந்தே அந்த கோபம் ரொம்ப அதிகமாக எங்கள் அம்மா மேலே இருக்குது. ஏன்னா நான் செஞ்ச தவறுகள்னால் அறியாமல் செய்தது தான். அந்த வயசில் 5 வயசு 6 வயசில் சாப்பாடு சாப்பிடாமல் வர்றதுங்கிறது எல்லா குழந்தைங்களும் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதுங்களுக்கு புரியறதில்லை நம்ம சாப்பிடணும் செய்யணும்னு. ஆனால் அதில் இந்த கோவத்தை காட்டினா தான் அந்த குழந்தை திருந்தோன்னு அந்த தாய் நினச்சிக்கிட்டு அப்படி பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி மௌனமாக இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் மனதை வலிக்க செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, இப்போ எனக்கு அந்த கோபமெல்லாம் சேர்ந்து அவங்க மேலே வருது, என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னது. அதே நீங்கள் எந்த ஒரு உறவுக்குமே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்லேயோ ஒருத்தர் ஒரு பேசாமையே தான் நான் இருப்பேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கும்போது அந்த மற்றவங்களுக்கு அது எவ்வளோ மனது வலிக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு தண்டனை மாதிரி இருக்கும். அதனால் மௌனம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விதத்தில் நம்ம அந்த மௌனம் காப்பது சிறப்பு. அதாவது இந்த பேச்சு நம்ம ஏதாவது பேசினா பிரச்சனை வரும்னா மௌனம் காக்கலாம். ஆனால் நாம் மௌனம் காப்பதால் மற்றவங்களுக்கு வலிக்க செய்கிறோம் மனதை அப்படின்னா அப்படிப்பட்ட மௌனம் தேவையில்லை. ஒரு சாதாரணமாக கூட பேசலாம். காலையில் ஒரு சண்டை நடந்தது வீட்டிலன்னா அவங்கவுங்க வேலையில் ஸ்கூலு காலேஜு அது இதுன்னு போயிடுறோம். அப்புறம் சாயங்காலம் எல்லோரும் திரும்பி வரும்போது அந்த காலம்பர சண்டையை நினச்சிக்கிட்டு உருண்டு இருக்கிறது எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. அப்படிப்பட்ட மௌனம் தேவையில்லை. அதனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த மாதிரி மௌனம் அப்படிங்கிறத எப்படி பயன்படுத்துகிறீங்க, சரியாக பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்.